வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற மரங்களும் செடிகளும் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு காரணம் நாம ராத்திரியில பயன்படுத்துற இந்த செயற்கை ஒளிதான். அதாவது ஆர்டிஃபிஷியல் லைட் அட் நைட், ALAN. சில ரிப்போர்ட்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இத பத்தி தான் பேசுது. சரி சரி. இது எப்படி நடக்குது, இதனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா ராத்திரி நேரம்னா நாம அரசியல் இல்ல பரபரப்பு செய்திகளை பத்தி பேசுவோம். ஆனா இந்த மரங்களோட குழப்பம் எனக்கென்னமோ ஒரு பெரிய சுற்றுச்சூழல் எச்சரிக்கை மாதிரி தெரியுது. கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. உங்க வீட்டு பால்கனி லைட்டு, தெரு விளக்கு, பார்க்ல இருக்கிற வெளிச்சம், குறிப்பா அந்த LED விளக்குல இருந்து வர்ற நீல ஒளி, இது எல்லாமே சேர்ந்து தாவரங்களோட வாழ்க்கை முறையே மாத்திருச்சு. எது ராத்திரி எது பகல்னு அதுங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஒரு ஆய்வுல சொல்றாங்க, 2014 இருந்து 2020 வரைக்கும் உலகத்துல 87% மக்கள் வாழ்ற பகுதிகள்ல இந்த ராத்திரி நேர செயற்கை ஒளி கடந்த 10 வருஷத்துல 250% அதிகமாயிருக்கான். அடேங்கப்பா, 250%? இது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு புள்ளி விவரம் தான். ஆமா, இந்த ஆலனை விஞ்ஞானிகள் பல கோணத்துல பாக்குறாங்க. அந்த ஒளியோட நிறம், அதாவது ஸ்பெக்ட்ரம், குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த LED நீல ஒளி. ஆமா. அப்புறம் அதோட தீவிரம், அதாவது இன்டென்சிட்டி, எவ்வளோ நேரம் அந்த லைட் எரியுது, அந்த டியூரேஷன், அது எப்படி சிதறுது, ஸ்கேட்டரிங், இது எல்லாமே முக்கியம். சரி. நகரங்களுக்கு மேல தெரியுமே ஒரு மங்கலான ஒளி மாதிரி, அத வானொளிர்வு இல்ல ஸ்கை க்ளோன்னு சொல்றாங்க. ஆமா, பாத்திருக்கேன். அது ரொம்ப பரவலா இருக்கு. ஆனா அதோட முழு தாக்கம் என்னன்னா நமக்கு இன்னும் சரியா தெரியல. அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த செயற்கை ஒளியால செடி கொடிகள்ல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சொல்லுங்க. நகரத்துல இருக்கிற மரங்களோட இலைங்க கிராமத்துல இருக்கிற மரங்களை விட 3 வாரம் அதிகமா பச்சையாவே இருக்குதாம். ஓ அப்படியா? 3 வாரமா? ஆமா, அதாவது இலை சீக்கிரமா துளிர்த்து உதிரதுக்கு ரொம்ப லேட் ஆகுதாம். இதனால வசந்த காலம் வர அந்த வரிசையே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இது பெரிய மாற்றம் தான். யூரோப்ல இப்போ முதல்ல வசந்தம் வருதாம். ஏன்னா அங்க ராத்திரி நேர ஒளி அதிகம். அதுக்கப்புறம் ஆசியா, அப்புறம்தான் வட அமெரிக்கா. ஓஹோ. இந்தியால கூட தெலுங்கானால, ஒடிஷால எல்லாம் மாமரங்கள் 1 மாசம் முன்னாடியே பூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு டிசம்பர் 2022ல சில குறிப்புகள் இருக்கு. ஆமா, நானும் அதை படிச்சேன். ரொம்ப பிரகாசமான விளக்கு பக்கத்துல இருந்த ஒரு மாமரத்துல அந்த பூக்கள் சரியா பழமா மாறாம ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு ஆய்வாளர் கவனிச்சிருக்காரு. அட, இது பயங்கரமா இருக்கே. அப்போ இந்த ஒளி அதோட வளர்ச்சியை மட்டும் இல்ல, இனப்பெருக்கத்தையே பாதிக்குதா? ஆமா, அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி. ஒளி செடிகளோட வளர்ச்சிக்கும் அதோட கேலண்டருக்கும் ஒரு முக்கியமான சிக்னல். இந்த செயற்கை ஒளி அதோட இயற்கையான கடிகாரத்தையே குழப்பிடுது. இது வெறும் செடிகளோட நிக்கிறமா தெரியலையே. இல்ல, நிச்சயமா இல்ல. இது முழு சுற்றுச்சூழல் அமைப்பையுமே, அதாவது ஈகோசிஸ்டம் முழுசையுமே பாதிக்குது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, பூக்கள் பூக்கிற நேரம் மாறுச்சுன்னா அதை நம்பி வர பூச்சிகள், பறவைகள், அதாவது மகரந்த சேர்க்கைக்கு வர உயிரினங்கள், அதுங்க குழம்பிடும். ஆமா, கரெக்ட். அதனால பழங்களோட தரம் குறையலாம், விளைச்சல் பாதிக்கப்படலாம். இது நம்ம உணவு பாதுகாப்பு, விலைவாசி வரைக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். சரிதான். அது மட்டும் இல்ல, இந்த ஒளி மண்ணுல வாழற சின்ன சின்ன உயிரினங்களோட சுவாசம், அதுங்க கரியமில வாயுவை எப்படி பயன்படுத்துதுங்கிறது கூட மாத்துதான். கடல்வாழ் உயிரினங்கள், குறிப்பா பவழப்பாறைகள் மேலேயும் இதோட தாக்கம் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ விலங்குகளும் தப்பலா? ராத்திரியில பறக்கிற பறவைகள், அப்புறம் இந்த கடல் ஆமை குஞ்சுகள், இதெல்லாம் நிலா, நட்சத்திரங்களோட ஒளியை நம்பிதானே வழி கண்டுபிடிக்குது. ஆமா, இயற்கை அப்படிதான். இந்த செயற்கை ஒளி அதையெல்லாம் திசை திருப்புதுன்னு சொல்றாங்க. பாவம், அந்த ஆமை குஞ்சுகள் வெளிச்சத்தை பார்த்துட்டு கடலுக்கு போறதுக்கு பதிலா தரைக்குள்ள போயிருதான். ரொம்ப சோகமான விஷயம் அது. அதே மாதிரி பூச்சிகள் விளக்க பார்த்துட்டு அங்கேயே ஒன்னு இரையாயிடுது, இல்லைன்னா அதை செய்ய வேண்டிய மகரந்த சேர்க்கை வேலையே செய்ய முடியாம போயிடுது. இது மொத்த உணவு சங்கிலியுமே ஆட்டி பாக்குது போல. ஆமா, இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஒன்னு பாதிக்கப்பட்டா அது மத்ததையும் பாதிக்கும். மனிதர்களுக்கும் இது பாதிப்பு தான். நமக்கா? எப்படி? நம்மளோட இயற்கையான உறக்க விழிப்பு சுழற்சி இருக்கு இல்லையா, சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவோமே, நம்ம உடம்போட 24 மணி நேர கடிகாரம். ஆமா. இந்த செயற்கை ஒளி அதையும் பாதிக்குது. இதனால தூக்கமின்மை, உடற்பருமன், நீரிழிவு, இதய நோய் மாதிரி பிரச்சனைகள் கூட வரலான்னு சில ஆய்வுகள் சொல்லுது. அடேங்கப்பா, இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. கஷ்டம்தான். ஏன்னா இது ரொம்ப சிக்கலான விஷயம்.
ஒவ்வொரு உயிரினமும் ஒளிய, அதோட நிறத்தை, தீவிரத்தை ஒவ்வொரு மாதிரி உணருது. ஓஹோ. உதாரணத்துக்கு, ராத்திரியில கொஞ்ச நேரம் விளக்க அணைச்சு வைக்கலான்னு ஒரு யோசனை இருக்கு. ஆனா அப்படி செஞ்சா சில பூச்சிகளுக்கு, குறிப்பா அஸ்வினி பூச்சிகளுக்கு அது இன்னும் அதிக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ என்னதான் செய்யறது? அதனால தனித்தனி உயிரினமா பார்க்காம ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்புல இதோட தாக்கம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். சில குறுகிய கால தீர்வுகள் சில சமயம் நீண்ட கால பிரச்சனைகளை உருவாக்கிடலாம். ஆஹா. நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த செயற்கை ஒளிங்கிறது வெறும் வெளிச்சம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இது செடி, கொடி, விலங்கு, மனுஷங்கன்னு எல்லாருடைய இயற்கையான வாழ்க்கை முறையையும் ராத்திரிக்கும் நமக்குமான அந்த அடிப்படை உறவையே மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய சுற்றுச்சூழல் காரணி. அப்படிதானே? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நாம பெரும்பாலும் தெருவிளக்கு மாதிரி நேரடியான ஒளி மூலங்களை பத்தி தான் அதிகம் கவலைப்படுறோம். அதுவும் சரிதான். ஆனா நகரங்களுக்கு மேல பரவி இருக்கிற அந்த மங்கலான வானொலிர்வு, அந்த ஸ்கைக்ளோ, அதோட வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அது ரொம்ப பரந்த அளவுல அமைதியா ஆனா தொடர்ந்து சுற்றுச்சூழல் அமைப்புகளை மாத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த பரவலான குறைந்த அடர்த்தியோட இருக்கிற ஒளி மாசுபாடு நாம இன்னும் முழுசா அளக்கவே ஆரம்பிக்காத, கண்ணுக்கு தெரியாத வேற என்னென்ன நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.